ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிரைடல் ஹேர் ஸ்டைல் ஹேர் ரோல் பண்ணி ஒரு கொண்டை எப்படி போடுறதுன்னு வாங்க பார்க்கலாம். மோஸ்டா நம்ம சர்ச்ல கிறிஸ்டின் மேரேஜ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் கொண்டை போடுவோம். இப்போ நம்ம ஹேர் ரோல் பண்ணி கொண்டை எப்படி போடுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போனிடெயில் மாதிரி போட்டு ரப்பர் பேண்ட் ஆர் பிளாக் கயிறு வச்சு இந்த மாதிரி கட்டிடுங்க. கட்டிட்ட பிறகு டெலிஃபோம் வச்சு தண்ணி இல்லை ஜெல் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன லேயரா எடுத்து கீழே இருக்க பாட்டம்ல வந்து கையை இந்த மாதிரி வச்சு ரோல் பண்ணி கொண்டு வந்து மேல வந்து இந்த கார்னர் அந்த கார்னர் வந்து ஸ்லைடு குத்தணும். ஜெல் யூஸ் பண்ணறதுனால சில பேருக்கு தலைவலி வரும். ஸோ நார்மல் வாட்டரே யூஸ் பண்ணுறது பெஸ்ட். நம்மளுக்கு ஹேர் ஃபால்ல எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ நார்மலா தண்ணி போட்டு நீங்க இந்த மாதிரி ரோல் பண்ணி அழகா குத்தலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லேயர் அதே மாதிரி டெலிஃபோம்ல சின்ன பார்ட்டா எடுத்துட்டு நம்ம கீழ் பாட்டம் வரைக்கும் தண்ணி மேல் பக்கம் கீழ் பக்கம் தடவிட்டு கீழே இருக்க அடியில இருக்க முடி அப்படியே ரோல் பண்ணி பாருங்க. இதே மாதிரி பண்ணிட்டு கீழே இருக்க முடி அப்படியே ரோல் பண்ணி மேல வரைக்கும் கொண்டு போகும்போது உங்களுக்கு அந்த ரோல் சிலிப்பாம கரெக்டா வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது இந்த கார்னர் அந்த கார்னர் வந்து 2 ஸ்லைட் பண்ணி பின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஸ்லைடை கரெக்டா குத்தி எடுத்தீங்கன்னா கரெக்டா ஸ்டிஃபா இருக்கும். அவரால் அளவுக்கு ஸ்லைடை கரெக்டா நம்ம பின் பண்ணிடணும். ஸோ இப்போ 2 ரோல் வச்சாச்சு. அதே மாதிரி திருப்பி டெலிகோம் எடுத்து திருப்பி சின்ன பார்ட்டா எடுத்து அதே மாதிரி ரோல் பண்ணி இதே மாதிரி ஃபுல்லா பார்ட்டிஷன் மாதிரி அழகா இந்த கார்னர் அந்த கார்னர் வச்சு நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒரு பிரைடல் ஹேர் ஸ்டைல் பண்றோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம 3 ரோல்ஸ் வச்சாச்சு. 3 ரோல் வச்ச பிறகு இப்போ அதே மாதிரி டெலிகோம் எடுத்துட்டு சின்ன லேயரை எடுத்து கீழே இருந்து இந்த மாதிரி கொண்டு போய் ரோல் பண்ணி இந்த கார்னர்ல சைட் கார்னர்ல வைக்கணும். சைட் கார்னர்ல வந்து 2 லேயர் வந்து ரோல் வைக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. சைட்ல இந்த மாதிரி வைக்கணும். ஸோ மேல வந்து நம்ம 3 பார்ட்டா ரோல் பண்ணியாச்சு. இப்போ இந்த கார்னர்ல ஒரு 2 ரோல் வைக்க போறோம். ஸோ இந்த பக்கம் 2 ரோல் அந்த பக்கம் 2 ரோல் வைக்கிறோம். ஸோ ரோலை வச்சுட்டு நம்ம இந்த கார்னர் அந்த கார்னர் கரெக்டா ஸ்லைட் பின் பண்ணிட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட் ரோலும் அதே மாதிரி ரோல் கொண்டு போயிட்டு அந்த ஆல்ரெடி நம்ம அந்த கார்னர்ல வச்சது பக்கத்திலேயே திருப்பி ஒரு ரோல் வைக்கிறோம். ஸோ இந்த கார்னர்ல இப்போ 2 ரோல் வச்சிடுறோம். இதே மாதிரி அந்த சைட்லயும் 2 ரோல் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரைடலுக்கு வந்து கொண்டை கேட்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஓல்டு ஹேர் ஸ்டைல் தான். பட் டில் நவும் இப்போ நிறைய பேரும் போடுறாங்க. ஸோ பிரைடலுக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைலும் நல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க. இப்போ இந்த கார்னர்லயே எடுத்துட்டு வந்து நம்ம ரோலை கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி டெலிகோம்ல சின்ன லேயரா எடுத்து தண்ணியில வந்து தடவிட்டு முடியல டில் பாட்டம் வரைக்கும் தண்ணியை தடவிட்டு அதே மாதிரி ரோல் பண்ணி கொண்டு போய் இப்போ இந்த கார்னர் வைக்கணும். ஸோ ஆல்ரெடி ஒரு கார்னர்ல 2 பக்கம் அந்த பக்கம் வச்சாச்சு. இந்த கார்னர்லயே ஒரு ரோல் வச்சாச்சு. இப்போ செகண்ட் ரோல் நம்ம வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு மீதி முடி இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க அப்படியே மடிச்சும் போட்டுலாம். இல்லை ஜடையா வேணும்னாலும் ஜடை மாதிரியே பின்னி போ. இப்போ நம்ம ரோல் வந்து சென்டர்ல 3 ரோல் பண்ணிருக்கோம். கார்னர்ல இந்த கார்னர்ல 2 ரோல் பண்ணிருக்கோம். அந்த கார்னர்ல 2 ரோல் பண்ணிருக்கோம். திருப்பி ரோலை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரோல் வந்து கீழ் பக்கத்துல இருந்து எடுத்தோம். இந்த ரோல் வந்து மேல் பக்கத்துல இருந்து எடுத்து இப்போ ஆல்ரெடி 3 ரோல் இருக்கிற இடத்துல 4th ரோலும் நம்ம வைக்கிறோம். ஸோ ஓவரால் இப்போ கொண்டை முடிஞ்சாச்சு. முடிச்சுட்டு நீங்க இந்த கார்னர் அந்த கார்னர் ஸ்லைட் பின் குத்திட்டு பாருங்க மீதி இருக்க முடிய நம்ம அடிச்சு போட்டுட்டேன். சைட்ல இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வச்சு கொண்டை டெக்கரேட் பண்ணீங்கன்னா சூப்பரா ஒரு பிரைடலுக்கு ஒரு கொண்டை ரெடி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியா தான் இருக்கும். ஈஸி பிரைடல் தான் ஹேர் ஸ்டைல் தான் இது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரிஜினல் ஃப்ளவர் கூட டெக்கரேட் பண்ணலாம், இல்லை ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரும் டெக்கரேட் பண்ணலாம். நம்ம கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு சாரீ மேட்ச் பண்ற மாதிரியே ஃப்ளவர்ஸ் வைக்கலாம். ஸோ கஸ்டமரோட சாய்ஸ் என்னன்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொண்டே டெக்கரேட் பண்ணோம். ஸோ முடிஞ்ச பிறகு பாருங்க ஃப்ளவர் எல்லாம் வச்ச பிறகு கொண்டை சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹேர் ரோல் பண்ணி நிறைய மாடல்ஸ் கொண்டை போடலாம். நீங்கள் ரோலிங் கரெக்டாக கற்றுக்கினீங்கன்னா ஹேர் ரோல் பண்ணி கரெக்டாக மாடலாக கொண்டை போடலாம். ஸோ இது பைனாப்பிள் ஹேர் ஸ்டைல் சொல்லுவோம். இந்த மாதிரி கொண்டை போட்டு நம்ம ஃப்ளவர்ஸ் வைக்கும்போது கொண்டை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் கொண்டை எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி என் வீடியோக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. என்னோட வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.